ஆக்சுவலி when it comes to law platform அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஒரு பெரிய நம்பிக்கை தான். இந்த பொள்ளாச்சி வந்திருக்க ஒரு ஜட்மெண்ட் வந்துட்டு ஒரு பெரிய நம்பிக்கை. ஒரு பெண் பாதிக்கப்பட்ட வெளில வரலாம், வெளில வந்தா எந்த மாதிரி எல்லாம் எடுக்கப்படும். இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், 6 வருஷம் இந்த கேஸ் என்னும் போது கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல இந்த விஷயம் 2013 இருந்து நடந்ததா சொல்லப்படுது. டார்கெட் பண்ணி விமன்களை விமன் வந்து இவங்க டார்கெட் பண்ணி இந்த 9 பேரும் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சதா சொல்லப்படுது. எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி அளிக்கப்பட்ட எவிடன்ஸ் எல்லாமே எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வரதுக்கான ஒரு கால அவகாசம் தான் இந்த 6 வருடம். ஸோ வந்து காலங்கள் தாழ்த்தப்பட்டாலும் நீதி மறுக்கப்படாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய விஷயம்தான். பிளஸ் அந்த 8 பெண்கள் கிட்ட இருந்தும் அவங்க குடும்பத்தார்கிட்ட இருந்தும் எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஏதோ இன்சிடென்ட் நடக்குதுன்னா தன்னோட லைஃபே முடிச்சுக்கிற பெண்கள் நிறைய பேர், ஐயோ ஃபேமிலி என்ன சொல்லுவாங்களோ, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க சப்போர்ட்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுனாலே பெண்களுக்கு வந்து அவங்க கன்சர்ன்ட் இல்லாம நடக்கிற இந்த மாதிரி நிறைய கொடுமைகளுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஃபேமிலி சப்போர்ட் ஒரு பெரிய சப்போர்ட். பெண்களும் வெளியே வர ஆரம்பிப்பாங்க. இதை பார்த்து கண்டிப்பா 2 பேருமே கத்துக்கணும். ஆண்களும் கத்துக்கணும், பெண்களும் கத்துக்கணும்.